மண்ணுலகில் மனிதன் பிறக்கிறான் என்று சொன்னால் ஜனனம் என்று ஒன்று இருந்தால் மரணம் என்ற ஒன்று நிச்சயிக்கப்பட்டது. ஒரு மனிதன் ஜனிக்கும் போதே அவனுடைய மரணமும் நிச்சயிக்கப்படுகிறது என்று வேதங்கள் சொல்லுகிறது. பிறந்தால் மனிதன் இறந்தே தீர வேண்டும். பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது, அந்த வாழ்க்கை நம்ம இருந்தே தீர வேண்டும் என்று தான் வாழ்கிறோமா, இல்லை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமல் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மாயை உலகத்திலே மனிதன் உழன்று கொண்டிருக்கிறான். மாயை இதுதான் என்று மனிதன் உணர்ந்து விட்டால் அவன் மாமனிதனாகின்றான். மாயை உணராத மனிதன் மனிதனாகின்றான். அதிலே கலைஞனாக பிறக்கின்றவர்கள் மட்டுமே, படைப்பாளியாக பிறக்கின்றவன் மட்டுமே, ஆர்டிஸ்ட் இஸ் பார்ன் ஹி இஸ் நாட் மேட் என்று சொல்வார்கள். கலைஞன் என்பவன் பிறக்கிறான். அப்படிப்பட்ட கலைஞனுடைய படைப்புகள் மட்டும்தான் இந்த உலகத்திலே அடுத்தவர்களை மகிழ வைப்பது என்பது ஒரு வாழ்க்கையிலே பெரிய பாக்கியம். அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியான ஐயா பஞ்சருணாசலம் அவர் என்னுடைய சீனியர், என்னை விட வயதிலே மூத்தவர். நான் திரையிலே கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய மறைந்துவிட்ட கவி மாமேதை கவியரசு கண்ணதாசன் அவருடைய பேருக்கு பக்கத்திலே உதவியாளர் என்ற அவருடைய பேரை போடும்போது நான் படங்களை ஒரு ரசிகனாக படத்திலே யார் யார் பேர் டைட்டிலில் போடப்படுகிறதோ அதை பார்த்துவிட்டு கைத்தட்டி விட்டு சினிமாவில் வளர்ந்தவன். கவியரசு கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய எழுதுகோலை தாங்கி பிடித்த மாபெரும் ஒரு எழுத்தாளன். அவருக்கு உதவியாளராக இருப்பது என்பதே பெரிய பாக்கியம். கவியரசர் கண்ணதாசனை பொறுத்தவரை ஒரு எழுத்து சுரங்கம், ஒரு தமிழ் சங்கம் என்று நான் சொல்லுவேன். அவருடைய சந்தமும் கவியரசரிடம் இருந்தது சந்தம். அந்த சந்தத்துக்கு சொந்தக்காரர் இவர். கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வழித்தொன்றல். அவருடைய வழியிலே வந்தது மட்டுமல்ல, அவருடைய குணாதிசயங்களை பெறுவது மிக மிக கடினம். கண்ணதாசன் ஐயா அவர்களை பொறுத்தவரையில் அவர் எழுத்தும் அவரிடத்தில் தமிழ் தாய் வார்த்தைகளை கொட்டினால் அமுத சுரபியாக இருந்தார், அட்சய பாத்திரமாக இருந்தார். அப்படிப்பட்ட கண்ணதாசனிடமிருந்து நல்ல குணாதிசயங்களையும் பெற்ற அற்புதமான மனிதர் பஞ்சையா அவர்கள். இதிலே ஒரு முறை நான் பஞ்சையா அவர்களோட பேசும்போது அவர் என்னுடைய படங்களான ஒரு தாயின் சபதத்தையும் என்னுடைய என் தங்கை கல்யாணையும் மதுரை ஏரியாவுக்கு அவருடைய நிறுவனத்தின் சார்பாக அவர் வாங்கினார். அப்பொழுது எனக்கும் அவருக்கும் நெருக்கமான ஒரு உறவு ஏற்பட்டது. அப்படி அவரோடு பேசும்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வைத்தும் சூப்பர் ஆக்டர் கமலஹாசனை வைத்தும் இத்தனை படங்கள் தயாரித்தவர். அப்போ சொன்னேன், இப்பொழுது நீங்கள் பிஏ ஆர்ட்ஸ் வைத்திருக்கின்றீர்கள், ஆனால் உங்களுடைய மகள் பேரில் கீதா சித்ரா என்ற நிறுவனத்தை வைத்து நீங்கள் படம் எடுத்த காலத்திலிருந்து உங்களை தெரியும் ஐயா. அதுவும் எஸ்பி முத்துராமன் அவர்களுக்கும் நம்முடைய பாபு அவர்களையும் ஒளிப்ப பாபுவையும் பார்த்தேன். 30 படங்கள் அவர்கள் இருவரும், எஸ்பி அவர்களும் எஸ்பி முத்துராமனையும் பாபு அவர்களும் 50 படங்கள் ஒன்றாக பணியாற்றியிருக்கிறார்கள். அதில் 30 படங்களை எடுத்தவர் பஞ்சு ஐயா அவர்கள். இப்படியெல்லாம் ஒரு நிறுவனத்தில் தொடர்ந்து இந்த காலத்தில் எல்லாம் யாராவது பணியாற்ற முடியுமா? அடுத்த கலைஞர்கள், ஒரு இயக்குனருக்கு என்ன தேவை, ஒரு இசையமைப்பாளருக்கு என்ன தேவை? இன்றைக்கு உலக வரலாற்றிலே ஒரு 1000 படங்களுக்கு மேல் இசையமைப்பாளர் என்றால் இசைஞானி இளையராஜா. அந்த இளையராஜாவின் முகவரியை தேடி கண்டுபிடித்த ஒரு அற்புதமான மனிதர். இன்றைக்கு இளையராஜாவின் இசை மறையுமா? இளையராஜாவின் இசை இன்னைக்கும் நிறைந்து கொண்டிருக்கிறது. அந்த இளையராஜாவை திரைக்கு அடையாளம் காட்டிய ஒரு அற்புதமான மனிதர். அதன் பஞ்சு அவர்களிடம் நான் பேசி கொண்டிருந்தபோது ஒரு முறை சொன்னேன், பஞ்சு மென்மையானது என்று சொல்வார்கள். அந்த பஞ்சினும் நீங்கள் உங்களுடைய இதயம் மென்மையானது. நீங்கள் அவரிடத்தில் இருந்தது, மென்மையும் இருந்தது, அவரிடத்தில் தன்மையும் இருந்தது, உண்மையும் இருந்தது. இது மட்டும்தான் உண்மை. இன்றைக்கு அந்த விளம்பரத்தை போட்டாங்கன்னா உடலுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் மறைவு, உள்ளத்துக்கு ஆத்மாவுக்கு மறைவே இல்லை. அப்படிப்பட்ட நல்ல ஆத்மா படைத்தவர். அவரிடத்தில் நான் ஒன்று சொன்னேன், பஞ்சு என்றால் 100 கொண்டே இருக்கலாம், உங்களுடைய படம் என்றால் பார்த்து கொண்டே இருக்கலாம் என்றேன். நானே எழுத்தாளனையா, என்னை மீறி தமிழை நீ ஏன் இப்படி கையாள்கிறாய் என்று தோளிலே தட்டி கொடுத்தார். கவியரசு கண்ணதாசன் அவரிடத்திலேயே வாசமில்லா மலருது வசந்தத்தை தேடுது, வைகை இல்லா மதுரை இது மீனாட்சியை தேடுது என்ற பாடல் வரிகளையும், இது கூட அவருடைய வாயாலேயே, இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், எப்படிப்பா தம்பி நீ இப்படி எழுதினா என்று கவிதா ஓட்டலிலே அன்றைக்கு உன்னை வாழ்த்தினாரே, அந்த கவியரசு கண்ணதாசனிடமே பாராட்டு பெற்ற நீ எழுத்தாளனையா, என் எழுத்தை நீ இப்படி மதிக்கிறாயே என்று தன்னை மதிப்பவர்களை மதிக்க தெரிந்த அற்புதமான மனிதர் பஞ்சையா அவர்கள். அதனால் அடுத்தவர்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரிய படைப்பாளி. அவருடைய இழப்பு தமிழ் திரையுலகத்துக்கு பேரிழப்பு. உண்மையில் வார்த்தைக்காக இதை சொல்லவில்லை. மனிதன் மறையலாம்,
எந்த கலைஞனுடைய படைப்பு இருக்கிறதோ அது காலத்துக்கும் நின்று கொண்டிருக்கும். அப்படி காலத்துக்கும் நிற்கக்கூடிய காலத்தை வென்றவராக அவருடைய ஆத்மா இருக்க வேண்டும். அவர் இழந்து வாடக்கூடிய அவருடைய இல்லத்தை சார்ந்தவர்களுக்கும் அவருடைய சொந்தங்களுக்கும் சுற்றங்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் திரையுலகத்துக்கே பேரிழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தியிட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கின்றேன். சில தினங்களுக்கு முன்பு ரஜினிகாந்த் அவர்கள் கபாலி படத்தை பார்ப்பதற்கு எனக்கு ஒரு சிறப்பு ஏற்பாடு செய்திருந்தார். எனக்கும் என் நண்பர்களுக்கும் என்று அவர் ஏற்பாடு செய்த பொழுது அவர் எனக்கு விடுத்த ஒரே ஒரு வேண்டுகோள்,